राधे कृष्णा। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो अलखनंदा माता की जय। जय बोलो बद्री विशाल भगवान की जय। बद्री विशाल அந்த வார்த்தைக்கு ஒரு அழகான ஒரு ஆகர்ஷணம் உண்டு. அங்க பார்க்குறவல்லாரும் ஜெய் பத்ரி விஷால் அப்படின்னா நாங்கள் தங்கக்கூடிய ஹோட்டல், அங்கே விற்கக்கூடிய சாமான் விற்கக்கூடிய வால்டி சாதுக்கள், நிறைய பேர் அந்த ஜவான்ஸ், அந்த மிலிட்ரி ஆர்மி ஆள் எல்லாம் பார்த்தோம்னா ஜெய் பத்ரி விஷால் அப்படி அந்த குரல்லையே வந்து ஒரு காம்பீரியமாக தான் சொல்லுவார். ஜெய் பத்ரி விஷால் அப்படின்னா பத்ரி விஷால். முதல் தடவை வந்து அந்த இருட்டில் கரண்ட் இல்லாத சமயத்தில் கடகடகடன்னு வேகமாக போய் அவரை பார்த்த அந்த மணித்துளிகள் நிஜமாவே எதிர்பார்க்காம போனது. பத்ரி விஷால் பகவான் எப்படி இருப்பார் என்ன இதெல்லாம் ஓகே நெட்டில் தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஒரு லெவலுக்கு மேலே அங்கே இன்னும் பெரிய நெட்டெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் ஏதோ பிஎஸ்என்எல் மட்டும்தான் அப்போல்லாம் எடுக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ தான் நிறைய நெட்ஒர்க்லாம் எடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. அப்போ அந்த ராத்திரி சுவாமிக்கு அந்த அழகா எல்லாம் படிகாலையாருதுன்னு சொல்லுவாள். எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு அழகா சுகந்தமான திரவியங்கள்லாம் தடவி ஒரு வெள்ளை வஸ்திரத்தை அப்படியே மேலே மெலீசா போத்தி அதுக்கப்புறமா சுவாமி எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்தோம். கோவில் இருக்கும்போது கூட பெருசாக குளிர் தெரியல. அதை பார்க்குற சுவாரஸ்யத்தில் கோவில் காரங்க வச்சு வெளில இறங்க தானா வாய் தந்தி அடிக்க அப்படி நடந்து வந்தோம் இந்த ரூமுக்கு. ஆனால் அது ஒரு குஷி. பத்ரியில் மட்டும் வேற எங்கேயும் அவ்வளோ குளிர் கிடையாது. ஓகே கேதார் நான் ஒரு தடவை தான் ராத்திரி தங்கியிருக்கேன். அது வேற வழி இல்லாமல் அவர் பிடிச்சி வச்சுட்டார். பத்ரியில எப்பொழுதுமே அட்லீஸ்ட் ஒரு ராத்திரியாவது தங்கிறது வழக்கம் உண்டு. ஏன்னா இந்த வாட்டி இப்போ கடைசியாக போனது ஒரு ராத்திரி தான் நான் தங்கினேன் பத்ரியில. அந்த ராத்திரி சுவாமியை பார்த்துட்டு இந்த கோவில்ல இருந்து ரூமுக்கு நடக்கிறது நிஜமாவே ஒரு சுகமான விஷயம். அந்த குளிர்ல அப்பதான் அந்த கடையெல்லாம் பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கும். அந்த தூரம் வர 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 கோவிலுடைய அழகு ரொம்ப அழகா இருக்கும். தக்க 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 தக்கன்னு ஜொலிக்கும். அது ஒரு பக்கம் அந்த சப்த குண்டத்திலேருந்து அந்த வெந்நீர் ஊற்று ஹாட் ஸ்ப்ரிங்ஸோட அந்த புகை ஒரு பக்கம் அப்படியே வரும். இன்னொரு பக்கம் அப்படி லேசா அந்த தூரத்தில் தெரியக்கூடிய நீலகண்ட பர்வதத்தினுடைய பனிமலை, கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாராயண பர்வதம், கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நரபர்வதம், நடுவில் ஓடக்கூடிய அலக்கநந்தா, இதெல்லாம் அப்படி பார்த்துட்டு வர்றது ஒரு பெரிய சுகம். அப்படி நடந்து அழகா வந்தோம். ரூமுக்கு வந்து அழகா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டோம், நல்லா தூங்கினோம். காலங்காத்தால போகணும்னு எல்லாம் விடிய கிளம்புற எழுந்து இந்த தடவை மட்டும்தான் நான் இப்போ 2021 போகும்பொழுது தான் இந்த 6 மணிக்கு சுவாமிக்கு அபிஷேகம்ன்றது. அதுக்கு முன்னாடி இது 4:30 மணி தான் நான் போயிருக்கேன். அந்த குளூரில் காலங்காத்தால எழுந்துக்கவே தோணாது. அப்புறம் எழுந்து பல் தேய்ச்சி குளிச்சு அதெல்லாம் நிஜமாவே ஒரு பெரிய பாடு பத்ரியில். அது ஒத்துண்டு தான் ஆகணும். அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவா அந்த 7-8 மணி அந்த டைமில் வருவா. ஆனால் கொஞ்சம் சூரிய பகவான் எட்டி பார்த்துருவார். கொஞ்சம் அப்பாடான்னு கதை 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 கதைன்னு இருக்கும். இந்த 4:30 மணிக்கெல்லாம் சமயத்தில் அழுகியே வரும்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு குளிர் இருக்கும் அங்கே. ஆனால் எப்படியே எழுந்துருவார் வயசானவா எல்லாரும் நான் பார்த்துருக்கேன். அது நிஜமாவே ஆச்சரியமாக இருக்கும். எங்கேருந்தோ ஒரு உற்சாகம், எங்கிருந்தோ ஒரு உத்வேகம். அதுவும் நான் ஒரு தடவை மட்டும்தான் கோவிலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தங்கியிருந்தோம். அத்வைத பவன சங்கர நிலையம் அது சொல்லுவா. ஞாபகம் எனக்கு இப்போ சங்கர நிலையம் குருவாயூர். இது வந்து வேற ஏதோ சொல்லுவா அத்வைத பவனம் என்னமோ சொல்லுவா. அது மட்டும்தான் கொஞ்சம் நியர்பை. ஆனால் அங்கே தான் நன்னா குளிரும். ஏன்னா அந்த அலக்கநந்தா பக்கத்தில் அது வந்து ஃபுல்லாக கண்ணாடியில் இது பண்ணியிருப்பா. அந்த அலக்கநந்தா பக்கத்துலேயும் கண்ணாடி வேறு இருக்கும். நைட்டு சும்மா சில்லு 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 சில்லுன்னு அந்த ரூமில் ஹீட்டர்லாம் கிடையாது. நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் சொகுசாக தங்க ஆரம்பிச்சிட்டோம்.
அது வரைக்கும் கிடைச்சிறத தங்கிட்டு போயிடுவோம். ஆனால் கிடைக்கிறவங்க நல்ல இடமா தான் பார்ப்போம் வச்சுக்கோங்க. இப்பெல்லாம் வந்து பத்ரின்னா ரூம் ஹீட்டர் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் பத்ரியில் தங்குற வழக்கமே வச்சுட்டு இருக்கோம். அப்போ அப்படியே காலம்பரை எழுந்து அப்படி அப்படின்னு வாயெல்லாம் தந்தி அடிக்க லேசாக மழை இருந்ததுன்னு நினைக்கிறேன். காத்தாலையும் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது அப்படியே அந்த மழையில் போய் நின்று அப்படியே அந்த சாக்ஸ் எல்லாம் ஈரமாகிடுது. கோவிலுக்குள்ளே போகும்பொழுது சாக்ஸ் போட்டு தானே போவோம். சாக்ஸ் எல்லாம் ஈரமாகிறது. ஏற்கனவே அங்கே ரொம்ப குளிரும். அந்த தணுப்பு தட்டும் கீழே காலிலேருந்து சிறுன்னு ஏறும். அதில் அப்படி போய் நின்று அழகாக அந்த அபிஷேகம் அப்படி நின்று டிக்கெட் வாங்கினோமா இல்லையான்னு ஞாபகம் இல்லை. ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்ததுன்றதுனால டிக்கெட் வாங்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த பின்னாடி ஏறி இறங்கி நின்றுண்டு அப்படி பத்ரிநாதனுடைய அபிஷேகம் ஆரத்தி இதெல்லாம் பார்த்தோம். ஒரு 5:30 மணி 6 மணி இருக்கும். அப்படி நல்லா எல்லாம் பார்த்து முடித்தோம். அப்போ சன்னிதியாக நல்லா பார்த்துட்டு இப்படி ஆசையாக இருந்தது பார்க்குறதுக்கு எல்லாமே. அப்புறமா அங்கே என்ன முக்கியமான இடங்கள் அப்படின்னா தெரிஞ்சுண்டு பார்த்தோம். ஆதி கேதார்நாத் கோவில். ஆதி கேதார்நாத் அதுதான் வந்து கேதாருக்கு ஆதின்னு சொல்லுவோம். ஆனால் அது பஞ்சகேதாரம் இது வர்றதில்லை. சிவபெருமானும் பார்வதியும் அங்கே இருந்தார்கள். நாராயணன் குழந்தையா வந்து இந்த இடத்த பிடிச்சுட்டார். இப்படிதான் வந்து புராணத்துல ஒரு இடத்துல சொல்றது. அதனால அங்கே ஆதி கேதார்நாத் கோவில், பத்ரிநாத் கோவில் அப்படி இறங்கி வரும்பொழுது ஆதி கேதார்நாத் கோவில் பக்கத்திலேயே ஒரு கருட சிலா, கருடன் தவம் செய்த பாறை. ஸோ அதுவும் அதெல்லாம் அன்றைக்கே பார்த்தோமா, இப்படி பின்னாடி நான் பார்த்தேன்னா ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனால் அங்கே அப்படியே சுற்றின்னு இருந்தோம். அந்த தப்த குண்டம்லாம் அப்புறமா குளிச்சோன்னு நினைக்கிறேன் நாங்கள். அழகா சுவாமி நல்ல தரிசனம். அப்புறம் அங்கேயே கொஞ்சம் ரொம்ப குளிர் இருந்ததுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் அப்படி விடிகிற வரைக்கும் அப்படி இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துட்டு திரும்பியும் நாங்கள் ரூமுக்கு வந்தோம். வந்துட்டு எல்லாரும் ஒரே சந்தோஷம். சுவாமியுடைய அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பார்த்தோம். அது ரொம்ப குஷியாக இருக்கும். அந்த விடியற் காலம்பரை எழுந்து போய் சுவாமியை பார்க்கறதெல்லாம் அந்த குளிருக்கெல்லாம் நிஜமாவே அது ஒரு பிரத்யேகமான ஒரு அனுபவம். அது தெர்மல் வேர் போட்டுண்டு, ட்ரெஸ்ஸை போட்டுண்டு, அதுக்கு மேலே ஜெர்கின் போட்டுண்டு, மங்கி குல்லா போட்டுண்டு, கைக்கு க்ளவுஸை போட்டுண்டு. ஆனால் அப்போ மாஸ்க்கு கிடையாது. ஆனால் ஒரு விதத்தில் இப்போ வந்து பதில் போனால் மாஸ்க் போட்டுக்கலாம்னு சொல்கிறது. ஏன்னா அந்த குளிருக்கு அப்பாடான் இருக்கு. ஏன்னா முகத்தை மட்டும் மூட முடியாது இல்லையா. மாஸ்க் போட்டுட்டோம்னா கண்ணு மட்டும்தான் இதுவாக இருக்கும், மற்றபடி எல்லாம் க்ளோஸ்ட் ஆகிடும். ஆனால் இந்த நிஜமே மாஸ்க் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாம் கூட. அது நான்லாம் வந்து என்னோட மஞ்சிக்குள்ளாவே எடுத்து அப்படி மூக்கு மேலே அப்படி மூடின்ட்டேன் ஜம்முன்னு. அதுக்கு மோட்சம் கிடச்சி விடுது. வாஷிங் மிஷினில் போட்ட பவுடரில் தனித்தனியாக பிஞ்சு போயிடுது. இந்த வாட்டி துணி தைக்கிற பேர் வழி எல்லாத்தையும் போட, அதையும் போட நூல் நூலாக வந்துருப்பா. அழகாக சமத்தாது. சரி ரைட்டு, பத்ரிநாதனை பார்த்து பார்த்து மோட்சம் முடிச்சுடுத்துன்னு வச்சேன் நான். ஏன்னா பத்ரிநாத்தில் மட்டும்தான் நிறைய போடுவேன் நான், வேறு எங்கேயுமே போட்டது கிடையாது. அது கேதாரில் நான் போகும்போது அதை போட்டு போனேன்னு நினைக்கிறேன். மேபி அவ்வளோதான். பத்ரிநாத் தான் வருஷம் அந்த மங்கிக்குள்ளே யூஸ் ஆகிற ஒரே இடம் பத்ரிநாத் மட்டும்தான். வேற எங்கேயும் பெருசாக அதை போட்டுன்றதெல்லாம் கிடையாது. யமுனோத்ரி கங்கோத்ரிக்கெல்லாம் போன்ற ஞாபகம் எனக்கு இல்லை. மேபி கங்கோத்ரி ஒரு தடவை போட்டுன்னு நினைக்கிறேன். அழகா பத்ரிநாதன்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் மானா ரொம்ப ஆசையாக இருந்தது. மானா ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு மானா போனோம். ஆக்சுவலாக அன்னைக்கு தான் நினைக்கிறேன் நாங்கள், அன்றைக்கும் அதுக்கு அடுத்த நாளில் தான் நாங்கள் எல்லாருமே அங்கே வந்து அந்த தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி அங்கே பண்ணோம். அது அடுத்த நாள் தான் நினைக்கிறேன். நாங்கள் நானாக்கு போயிட்டு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் தான் அதை பண்ணுவோமோ எனக்கு ஒரு யோசனை. சரின்னு சொல்லிட்டு அழகா மானா மணிபத்ரபுரி முதல் தடவையெல்லாம் மானா போகும்பொழுது ஒரு குஷியாக இருந்தது. இப்பயும் அதே குஷி தான். மானாக்கு எப்பயுமே அதே குஷி தான். பத்ரிநாதன் முதல்ல பார்த்தோம். சந்தோஷம், ஆழ்வார் மங்களாசாசன பாசுரங்கள்,
மெயினா திருவெட்டெழுத்து அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ண ஆச்சாரியன். பத்ரி ஆசிரமம், ஆச்சாரியன் நாராயணன், சிஷ்யன் நரன். சரியா, ஒரு குரு சிஷ்ய திவ்ய தேசம் அப்படின்னா இந்த பத்ரிகாசிரமம். ஆனந்தமா மானா போனோம். இப்படி நடந்து இந்த மானாலாம் பிரமிப்பா இருந்து பார்க்கறதுக்கு. அந்த ஜனங்கள் அந்த உள்ளன் ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் தைக்கிறது, அப்புறம் ஏதோ மசாலாலாம் விற்கிறாளே, என்ன இது ஒன்றும் புரியலையே. அது யூஸ்வல் நமக்கு அதெல்லாம் சந்தேகம், இதெல்லாம் வந்து உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா, எதாவது ஏமாத்துவாளா. ஆனால் அப்படி போனோம். அப்போ தான் வந்து இந்த கேபேஜு, காலிஃப்ளவர் இதெல்லாம், அப்போல்லாம் கடுகு பெருசாக தெரியல எங்களுக்கு தெரிஞ்சு. இந்த காலிஃப்ளவர், கேபேஜ், நிறைய ஆப்பிள் மரமே அங்கே உண்டு. அது கூட எங்களுக்கு பெருசாக கண்டுபிடிக்க தெரியல எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக. அப்போல்லாம் அப்படியே போனோம். மகா கணபதி குகை, இங்கே தான் மகாபாரதம் எழுதினா நாங்கள் படித்தோம். ஒரே குஷியாயிடுது. ஆனால் மகாபாரதம்ன்றது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றான ஒரு விஷயம். எல்லாத்துக்குமே மகாபாரதத்தை நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையா. இன்னி வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச இதிகாசம் அப்படின்னா மகாபாரதம், ராமாயணம் தான். ஸோ அந்த மகாபாரதம் எழுதின இடம் கணபதி இங்கே எழுதியிருக்கார் அப்படின்னு ஒரே குஷி. அப்போ கேட்டேன், நான் வியாசகுகை எங்கே இருக்குன்னு, அது மேலே இருக்கு. உடனே அடுத்த நிமிஷம் அவர் அங்கே உட்காந்து சொன்னா, இவர் எப்படி இங்கே உட்காந்து எழுதினார், பக்கத்தில் உட்காந்து சொல்லி எழுதிக்க வேண்டியதானே அப்படிதான் நமக்கு தோணிட்டு. இதே கேள்வியே ஒவ்வொரு வருஷமும் யாராவது ஒருத்தர் நீங்க கிட்ட கேட்பா, ஏன் குருஜி அவ இங்க உட்காந்து எழுதினார், அவர் அங்கேயே சொன்னா சத்தம் கேட்குமா அப்படி. இதே கேள்வி எனக்கு முதல் தடவை தோணுன அதே கேள்வி. ஒவ்வொரு வருஷமும் யாராவது ஒருத்தர் ஒண்ணு என் கூட வரவா, இல்லாட்டி அங்க இருக்க யாராவது இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டுருவா. அதுக்கு பதில் பகவானே சொல்லி கொடுத்தா. அந்த காலத்துல எல்லாம் வெறும் காடு தானே, அது வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னொன்று, அந்த காலத்தில் மலையே அவ்வளோ தூரம் இருந்திருக்கலாம், ஃபுல்லாக ஒரே குகையாக கூட இருக்கலாம். காலப்போக்கில் அது நிலச்சரிவுகளில் வந்திருக்கலாம். ஒன்று தனித்தனியாக உட்காந்தாலும் கேட்குமே. அந்த இடத்துல அவர் தனியாக யார் இருந்திருக்க போகிறா, அழகநந்தாவோட இந்த கரையில் இந்த ஓரத்தில் நாராயணன், சரஸ்வதியோட அந்த கரையில் நம்ம வேதவியாசர், இந்த கரையில் நம்முடைய கணபதி. அதே கரை தான் கணபதி. அப்போ கேட்கும். அழகா அந்த கணபதி ரொம்ப அழகா இருப்பார். அந்த கணபதி அங்கே பார்க்கறதுக்கே ஒரு சுகம். நல்ல ஒரு வெள்ளை கலர் மூர்த்தி அந்த மானா கணபதி குகையினுடைய கோவில். இப்போ உள்ளே ஒரு சிவலிங்கம், ஒரு தேவி, எல்லாரும் அழகா ஜம்முன்னு அதெல்லாம் பார்த்து ஒரே குஷி. கணபதி குகை வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரபம் நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா அப்படின்னு அதெல்லாம் ஜோரா அனுபவிச்சுட்டு நேர வியாச குகை அப்படி போகிறோம். வேகமாக ஏறிட்டு எனக்கு அந்த வியாச குகையை பார்த்துடணும். ஸ்ரீமத் பாகவத ஜன்மஸ்தலம், பாகவதம் ஜனனமானது அங்கதானே. அதனால அழகா அந்த வேதவியாசருடைய குகை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு அந்த குகை. சரி சொல்லிட்டு உள்ள போனோம். ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார். அது உள்ள போனோடனே எனக்கு என்னமோ பண்ணிட்டு, வியாச குகை எந்த இடத்துல ஸ்ரீமத் பாகவதம் சொன்னாரோ நாரதர், எந்த இடத்துல வியாசர் ஸ்ரீமத் பாகவதம் எழுதினாரோ அந்த இடம் அப்படின்னு அப்படியே போய் உட்காந்துட்டேன். அப்புறம் அவர் அந்த இடத்தினுடைய மகாத்மியத்தெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருந்தார். அவர் பேர் ஹரிஷ்சந்திரா அப்படின்னு பேர். இப்போ கூட இந்த வாட்டி கூட ஃபோன் பண்ணேன். இந்த வாட்டி தான் பார்க்கல, அதை போன வருஷமும் பார்க்கல, போகலை. இந்த தடவை 2 தடவை போகும்பொழுதும் அவரை நான் பார்க்க முடிகிறார். அப்போ அழகா அப்போ கொஞ்சம் அப்படி நான் எங்கள் கேங் பெருசு நிறைய யாரும் இல்லை. அப்போ நான் சொன்னேன், என்னோட பாஷையில் நான் வாழ்க்கை சொல்லிக்கலாமா, என்ன சொல்லுங்களேன்னு சொல்ல. அது நிஜமாவே முதல் தடவை அந்த அது எப்பயுமே பாகவதம், அதுவும் வியாச குகைனா அது ஒரு தனி ஒரு குஷி வந்துடும். அப்போ அந்த இடத்துல நிறைய அனுபவம் முக்கியமாக கிடைச்சது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஒவ்வொரு தடவையும் ஒரு அனுபவம் வச்சுக்கோங்க. முதல் தடவை அங்கே போய் அப்படியே உக்காந்துட்டு எனக்கு வந்து வியாசருடைய
ஆகர்ஷணம் வேணும், சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகம் வேணும். இதே தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது, எனக்கு புரியல. நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கேன். இந்த வாழ்க்கையில விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இப்படி ஜபிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஸ்திரீ வந்தா, ஒரு வயசான ஸ்திரீ. அவ வந்து அந்த இடத்துல வந்து அவர்கிட்ட ஏதோ பேசிட்டு, அந்த ஊருக்காரி தான், அந்த மானாவோட அந்த மாதிரி தான் இருந்தா அந்த அம்மா. பார்த்தேன். அப்புறம் என்ன பார்த்தா அந்த கண்கள்ல ஒரு இந்த தீக்ஷண்யம் இருந்தது பாருங்க. ஒரு க்ஷணம்தான். அப்புறம் சிரிச்சா. நானும் கையை கூப்பினேன். கிளம்பி போயிட்டா. ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு புரியறதுக்கு. அதுக்கப்புறமா தான் ஓ சரஸ்வதி தேவி அப்படின்னு ஒரு ஒரு யாருக்கா சொன்னா ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனா அது நிஜமாவே அந்த 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 நிமிஷங்கள்லாம் அற்புதம். அதே மாதிரி எங்க வியாசருடைய சாநித்தியம் கிளீனா உணர முடிஞ்சது எனக்கு. பொங்க பொங்கி வந்துட்டு இருந்தது பாகவதம். அந்த பாகவத்தினுடைய பல ரகசியங்கள் உள்ளே வந்து நான் வெளில சொன்னது கொஞ்ச நேரம் குறைச்சலா சொன்னேன். ஆனா உள்ளுக்குள்ள அந்த பாகவதம் பொங்கி 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 அப்படி அது ஒரு சுகம். பாகவதம் எவ்வளவு சக்தி, பகவான் எப்படி எல்லாம் பக்தர்களுக்கு கிருபா பண்றான் இப்படியெல்லாம். அதுக்கப்புறமா இந்த ஹரிஷ்சந்திரஜி ரொம்ப என்னமோ ரெண்டு பேருக்கு ஒரு ஒரு பிரீத்தி வந்துடுத்து. அப்புறம் அவர் யாரோ வந்தான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு நாமஜப மகாத்மியத்தை பாட்டு பாடினார். அப்பப்போ மறந்து போயிடும். அந்த ஆக்சுவல் ரெக்கார்ட் பண்ணியே வச்சிருக்கேன், என்கிட்ட இருக்கணும். ஹரிஷ்சந்திரஜி பாடின அந்த பாட்டு ஏக் பஜே ஏகாக்ஷர நாம ஜபோ தோ பஜே இப்படி வரும். 3 பஜே 12 பஜே லைனா வரும். 11 பஜே அப்புறமா 10 பஜே தாமோதர நாம பஜோ அப்படின்னு ரொம்ப அழகா பாடுவார் அவர். அப்படியே எல்லாம் பாடி அப்படியே உருகி 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 கிளம்பவே தோணலை. அவ்வளவுதான் அந்த இடத்து அவ்வளவுதான் போதும். அதாவது சரியா என்ன தோணித்துனா இப்படியே போதும், இதோட கிளம்பிடலாம் லைஃப், அவ்வளவுதான். அந்த வியாச அனுபவம் அந்த பாகவத அனுபவம் கிடைச்சோன்னா இதுக்கு மேல பூமியில பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் பெருசா உண்டு. அதாவது அப்படி ஒரு அனுபவம் அது. நான் குருஜி அம்மாவை பார்த்து பகவத் அனுகிரகம் பகவத்கீதை இந்த விஷயங்கள்லாம் கேட்டபோது கிடைச்ச மாதிரி மானா வியாச குகை போன உடனேயே ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு. போதும் லைஃப். ஏன்னா அது ஒரு ஆனந்த அனுபவம். நான் சொல்லல, ஒரு ஒரு லெவல்ல ஸ்டேட்டஸ் ஏரியாஸ் வச்சுக்கோங்க, திரும்பி கீழே இறங்கினா சரிபட்டு வராது. அது இறங்கினா அது ஒரு நமக்கே பிடிக்காம போயிடும் இல்லையா. அந்த ஒரு ஆனந்த அனுபவத்தில் அப்படியே நான் அப்படி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு போதும் அப்படின்னு. அது எப்பொழுதெல்லாம் எனக்கு வந்து போதும்னு நான் தோன்றதோ 5 நிமிஷத்தை எல்லாம் மாற்றி விட்டுருவா குருஜி. இது மட்டும் சாஸ்வத்தமா நடந்துட்டு ஒரு விஷயம். இது போதும், இதோட லைஃப் போதும், அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சா ஏதோ ஒரு விதத்துல வந்து டக்குன்னு அதெல்லாம் மாறி போயிடும், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு அனுபவத்துல இருந்தேன். அப்புறம் என்ன பண்றது, அவருக்காக கொடுக்கணும்னு தோணி என்னோட கையில இருந்த வாட்சை கைட்டு நான் அவருக்கு கொடுத்தேன்னு நினைக்கிறேன், அந்த ஹரிஷ்சந்திர ஜிக்கு. நான் இந்த வாட்டி நினைச்சேன், சரி இந்த வாட்டி அடுத்த வாட்ச் கொடுத்துருவோமா அப்படின்னு நினைச்சேன். அவர் இல்லவே இல்லை இந்த வாட்டி. அவர் ஹரிஷ்சந்திரஜி நிஜமாவே மேரா குருபாயியே, ஓ என்னுடைய குருபாயி அவன் அப்படின்னு சொல்லுவார். ஓ பாய் பையா, என்னோட சகோதரன் அப்படின்னு தான் கூப்பிடுவார் அவர். ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு ஒரு சகோதரன் அப்படின்னு தான் இந்த ஹரிஷ்சந்திரஜியை சொல்லணும். அவருடைய அந்த பக்தி, அந்த ஸ்ரத்தை, அந்த அக்கறை, உரிமை. அதுக்கப்புறமா வியாசருடைய ஏதோ மாலையோ பிரசாதமோ கொடுத்தார், வாங்கிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆனந்தம். எல்லாருமே அந்த ஒரு வியாசகுகையில் எல்லாருக்குமே அந்த ஒரு தன்னிலை மறந்த ஒரு சுகானுபவம்.
அதுக்கப்புறமா சரி நிறைய பேர் வர ஆரம்பிச்சு அவள்லாம் சேவிக்கணும், அவர்களுக்கெல்லாம் நம்ம இடைஞ்சலா இருக்கப்படான்னு சொல்லிட்டு ஒரு பிரியா விடை நம்ம ஹரிச்சந்திர ஜி, வேதவியாசர், அப்புறம் தான் அங்கே பார்த்தோம் வல்லபாச்சாரிய மூர்த்தி, சுகபிரம்ம மூர்த்தி, அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் அவரே ஏதோ கொஞ்சம் பிரசாதம் எல்லாம் கொடுத்தார். வெளியில வந்தோம். அப்படி ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்தோம்னு நினைக்கிற ஞாபகம் இல்லை. நான் யார்கிட்டையும் பேசலை, அவ்வளோதான். வெளியில வந்தால் நம்ம பாட்டுக்கு இப்படி கூட வந்த வாழ்லாம் ஆலிங்கனம் பண்ணி நிறைய நாமஜம் பண்ணும் இதையே சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளோதான். எனக்கு அது மட்டும் ஞாபகம் இருக்கு. அப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சு, சரின்னு சொல்லிட்டு நம்ம சாய் குடிக்கலாம். இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜ் மானா இந்த பக்கத்தில். ஸோ அதனால் அங்கே வந்து வாங்கோ வாங்கோ டீ சாப்பிட வாங்கோ அப்படின்னு அந்த ஒரு லேடி உண்டு, ஒரு மானாவுடைய கடுவால் லேடி. வாங்கோ வாங்கோ டீ சாப்பிட வாங்கோ அப்படின்வா. அந்த எல்லா பாஷையுமே பேசுவா. ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய் எல்லாம் ஒரு கோஷம் போட்டு ஒரு எல்லாரும் டீ சாப்பிட்டோம். நானும் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அவளுக்கு ஒரு வியாபாரம் ஆகணுன்றதுக்காக சாப்பிட்டோம். நல்லா ஒரு டீ எப்பவுமே ஒரு வழக்கம். அங்கே போயாச்சுன்னா ஒரு டீ. அப்புறம் முன்னேறி முன்னேறி இப்பெல்லாம் மேகி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்புறமா அங்கேருந்து அப்படி இறங்கி எப்படி வந்தோம். ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு எல்லாருக்குமே அந்த ஒரு என்னமோ தொண்டை தழுதழுக்க என்னமோ ஒரு மாதிரி இருந்தோம் எல்லாரும், அவ்வளோதான். அப்படி நடந்து நேர சரஸ்வதி நதி தீரம் போனோம். அப்படி அமைதியாக இருந்தேன் நான். எனக்கு வேற ஒன்றும் தோணலை. எனக்கு அப்படியே அந்த அமைதி அதை களைச்சுண்டு பேச தோணலை. இப்படி சரஸ்வதி நதி தீரம் போனால் அங்கே ஒரு சாது உட்காந்து, இப்போ அவர் காண 2 தடவை நான் போகும்போது நான் பார்த்தேன். இல்லை, ஒரு சாது பாபா உட்காந்துட்டு இருப்பார். அவர் இள வயசு தான் இருக்கும், அவருக்கு 30-35 வயசு இருக்கும். அப்படியே அதோட குறைவாக கூட இருக்கலாம். ஒரு சாது பாபா உட்காந்து எப்பவுமே தெரியல. அவரெல்லாம் பார்த்தோம். அப்படியே போனோம். அப்படி அந்த சரஸ்வதி அப்படியே அந்த வர்ற வேகம் பார்க்கணும். அந்த பாறை இடுக்கு நடுவில் அம்மா ஆச்சரியமா இருக்கும். அது அந்த அழகெல்லாம் பார்க்கறதுக்கு காண கண்கோடி வேண்டும். அது சரஸ்வதி நதி, கங்கா யமுனா சரஸ்வதின்னு சொல்லி கேள்விப்பட்ட ஒரு நதியை ஒழிய பார்த்ததில்லை. அது பிரத்யக்ஷமா பார்க்கக்கூடிய ஒரு இடம் பத்ரி. கேதாரில் பார்ப்போம், பட் என்னமோ தெரியாது. அங்கே மந்தாகினி தான் ப்ராமினெண்ட்டாக நமக்கு மனசில் உட்காரும். பத்ரியில் அந்த பீமன் போட்ட பாறை, பஞ்சபாண்டவர்கள்லாம் சொர்க்காரோகணம் பண்ணும்பொழுது இந்த பக்கமாக தான் போனால், மற்றவர்கள்லாம் தாண்டது, முக்கியமாக திரௌபதி தாண்டறதுக்காக பீமன் போட்ட பாறை தான் இன்னி வரைக்கும் அங்கே பாலமே. ஸோ அது மேலே நின்று அப்படியே இந்த சரஸ்வதி எல்லாம் அப்படி பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருந்தோம். இந்த சரஸ்வதி அங்கே ஓரத்துலலாம் போய் நின்று ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். ஐ திங்க் அங்கேயே மேகி சாப்பிட்டோமா ஞாபகம் இல்லை, இல்லாட்டி திரும்பி வரும்போது சாப்பிட்டோமா தெரியல. அப்போல்லாம் இந்த கேசவ பிரயாகை அதெல்லாம் போனதில்லை. ஃபஸ்ட்டு டைம் ஆச்சு. ராசா பார்த்தாச்சு, அவ்வளோதான். மானா திருப்தி ஆயாச்சு. எனக்கு பசிதுன்னு நினைக்கிறாங்க. கிளம்பினோமா சாப்பிட்டோமா எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த சரஸ்வதி நதி தீரத்தில் அப்படி கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம். நதி தீரம்னா என்ன, நாங்கள் எங்கேயோ ஒசரத்தில் இருப்போம், நதி எங்கேயோ கீழே ஓடின்னு இருக்கோம். ஆனாலும் நதி தீரம்னு சொல்லிப்போம், அவ்வளோதான். அப்புறம் அங்கே அழகாக ஒரு சரஸ்வதியோட சின்ன கோவில் இருந்தது. ஒரு குட்டி சரஸ்வதி. இப்போ கோவில் ஜம்முன்னு கட்டிட்டா. நல்ல பெரிய கோவில் சரஸ்வதி தேவி. ரொம்ப பெருசுன்னு நான் சொல்ல, ரொம்ப பெருசுன்னு அனுமானம் பண்ணிக்காதீங்க. முன்னாடி தெருமுக்கில் பிள்ளையார் கோவில் மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் அதுலேயே ஒரு பெரிய கோவில் மாதிரி ஆயிருக்கு, அவ்வளோதான். அழகாக பார்த்தோம், திருப்தியாக எடுத்து இப்படியே வந்தோம். சரி, சாய் மசாலா, டீ மசாலா அப்பயே வாங்கினோன்னு ஞாபகம் எனக்கு. சரி வாங்கி தான் பார்ப்போமே, ஒன்று 10 ரூபா தானே, சரி பரவாயில்ல அப்படின்னு ஏதோ வாங்கினோன்னு நினைக்கிறேன் நான். அப்படி இறங்கி நடந்து வந்தோம். அங்கே ஏதோ தூரத்தில் கண்டாகரன் கோவில் இருக்குன்னா கேட்டுட்டோம், போகலை. நான் ஒன்றும் தோணலை அப்போ. அப்படியே வந்தோம். நேர நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்தோம். ரொம்ப அழகான நினைவுகள் அது. அந்த அந்த மணி நேரங்கள், அந்த பத்ரிகாசிரமம். அப்போ
அப்போ பத்ரிகாசிரமம் அப்படி ஒரு ஒரு உழுக்குழுக்கித்து. சரியா மானா போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் பத்ரிநாதன் மேல இன்னொரு ஈர்ப்பு வந்தது எனக்கு. மானாவை கொண்டு ஒரு ஈர்ப்பு பத்ரிநாதன் மேல. பத்ரிநாதன் அப்படின்னு நினைச்சுண்டு வேதவியாசர் ஸ்மரணம் சுகபிரம்லாம் நடந்திருப்பார் இல்லையா அங்க அப்படின்னு ஒரு யோசனையோட அப்படியே ரூம்க்கு வந்து திருப்பி சாயங்காலமும் கோவில் போன மாதிரி மத்தியானம் அந்த டைம்ல இந்த கோவில் பக்கத்தில் இருக்க இடங்கள்லாம் பார்க்கலாம்னு சொல்லி போனோம்னு நினைக்கிறேன். இந்த பிரம்ம கபாலம் அடுத்த நாள் சில பேர் நாங்களாம் தர்ப்பணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். பண்ணலாம். நான் பண்ணனா ஞாபகம் இல்லை, பண்ண வரையும் ஞாபகம் இருக்கு, தெரியல எனக்கு. நான் எப்பயோ ஒரு தடவை நான் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் ஞாபகம் இருக்கு. அது முதல் தடவையேவா ரெண்டாவது தடவையா எனக்கு ஞாபகம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு அழகா அங்க அந்த இடங்கள்லாம் சுற்றி பார்த்தோம். பெருசாக நிறைய சுற்றலைங்க, ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ பத்ரியில் நாங்கள் தங்குற இடம், அப்புறமா கோவில், அதுக்கு போகிற வழியே அப்பப்போ யோசனையாக இருக்கும் எங்களுக்கு. மானா வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரம், அவ்வளோதான் தெரிஞ்சது. ஆனால் நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக நாங்கள் அனுபவித்தோம். சரியா எங்கள் யாத்திரை நாங்கள் 12 நாளோ 13 நாளோ ஏதோ டேட்ஸ் வச்சுருந்தோம். ஆனால் கடன் முடிஞ்சாச்சு. நீங்கள் பார்த்தோம்னா ஒரு 8 நாளைக்குள்ளே எங்களோட பத்ரி வரைக்குமே ஆயிடுச்சு. மீதி எங்களுக்கு டைம் இருந்தது. அதனால சரியும் பார்த்தோம், திருப்தி ஆயாச்சு. ஆனந்தமா சந்தோஷமா நாங்கள் பத்ரியில் ராத்திரி தங்கியோம். ராத்திரியும் போனோம்னு நினைக்கிறேன் பத்ரிநாதனை பார்க்கறதுக்கு. அப்படி எல்லாம் பார்த்தோம். ராத்திரியும் திருப்பியும் பத்ரிநாதனை அப்பெல்லாம் ஒரே கதை அந்த கூட்டம் எல்லாரும் இடிச்சு பிடிச்சுன்னு நிற்பா. இந்த டிக்கெட் அந்த டிக்கெட் ஒரே பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் ஒரு பேரில் இப்போல்லாம் வந்து இந்த கோவிட்னால யாரையும் இல்லை, அவாக ஏறி இறங்கி போயிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி பெட்டராக இருக்கு. இல்லாட்டி நீ முன்னாடி உட்காரணும் நான் முன்னாடி உட்காரணும்னு அந்த ஒரு தள்ளு முள்ளு இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படி இந்த கோவிடுக்கு அப்புறமா அது எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அது ஒரு சுகம் வச்சுக்கோங்க. அது என்னன்னா அந்த குளிரை நிற்க முடியாது, வயசானவா, அதுதான் கஷ்டம். அப்படி அழகா திரும்பியும் பத்ரிநாதனுடைய தரிசனம் திருப்தியா பார்த்தோம். அன்னைக்கு ராத்திரியும் ஆரத்திக்கு இருந்தோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு. இன்னும் கொஞ்சம் நன்னா பார்த்தோன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அது நிஜமாவே ஒரு கனவாக இருந்தது. நம்ம வியாசகுகையை பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு ரொம்ப சந்தோஷம் வந்து இன்னி வரைக்கும் அப்படியே உட்காந்துருக்கு. பத்ரிநாதனுக்கு மானசிகமாக தேங்க்ஸ்ப்பா, நீ ஏதோ வியாசகுகையெல்லாம் காட்டி கொடுத்துட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி தாங்க. அடுத்த நாள் காலையில் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து சில பேர் எல்லாருமே போனோம்னு நினைக்கிறேன். அந்த பிரம்ம கபாலம் அன்னைக்கு என்ன பண்ணோம், நாங்கள் தப்த குண்டத்தில் குளிச்சோன்னு நினைக்கிறேன். குளிக்கணும்னு ஆசையாக இருந்தது. சும்மா சுட ஆஹா. ஆனால் எத்தனை வெந்நீரில் குளித்தாலும் தப்த குண்டத்தில் குளிக்கிற சுகம் தனி தான். இது வரைக்கும் நான் 3 தப்த குண்டத்தில் குளிச்சிருக்கேன். அதாவது ஒன்று யமுனோத்ரி, அப்புறமா இன்னொன்று வந்து கங்கானாணி, அதுக்கப்புறமா பத்ரிநாதம் ரொம்ப பக்கத்தில், கோவில் பக்கத்துலன்னா பத்ரி, அதுக்கப்புறம் யமுனோத்ரி கூட என்ன குளிச்சு முடிச்சுட்டு திரும்பியும் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி நடந்து வரணும். பத்ரியில் அது பக்கத்தில் தானே. யமுனோத்ரி 8 கிலோமீட்டர் நடக்கணும்ல, 5-6 கிலோமீட்டர் என்னமோ. பத்ரியில் நல்லா சுகமாக இருக்கும். அது மாதிரிலாம் கேள்விப்பட்டதும் இல்லை, குளிச்சதும் இல்லை இல்லையா. குஷியாக குளித்தோம். அப்போ அதான் எழுந்து வரதுக்கே மனசு இல்லை. சோப்பெல்லாம் கிடையாது, அதில் போய் உட்காந்து இப்படி உடம்ப தேய்ச்சிட்டு போவோம், அவ்வளோதான். வேற என்ன பண்ண முடியும். சோப்பெல்லாம் போட்டு யாருமே குளிக்க மாட்டாங்க. அப்படியே ஆனந்தமாக அந்த சப்த குண்டத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பி ரூமுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு போனோம்னு நினைக்கிறேன். அந்த பிரம்ம கபாலம், சிவபெருமானுடைய கையிலிருந்து பிரம்மாவினுடைய கபாலம் மண்டை ஓடு விழுந்த இடம், அந்த இடத்துல நம்மளுடைய மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் எல்லாம் பண்ணால் அவர்கள் சத்கதி அடைவார்கள் அப்படின்னு புராணம் சொல்றது. சிவபெருமான் அந்த மாதிரி நாராயணன்கிட்ட கேட்டிருக்கார் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதில் இன்னொன்று சொல்லுவா, அங்கே பண்ணியாச்சுன்னா நீங்கள் திரும்பி ஊரில் போய் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவா. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக சரிபட்டு வராது. அது அங்கே பண்ணியாச்சுன்னா அவள் மோட்சம் கிடச்சிடும், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு. ஆனால்
நம்ம ஊர்ல வந்து நாம வருஷா வருஷம் பண்ணாதான் அப்பதான் கொஞ்சமாவது மூதாதையர்களை நினைப்போம். ஏன்னா என் கூட வந்தவரே ஒருத்தர் கேட்டார், நான் இங்க பண்ணிட்டேன்னா ஊர்ல பண்ணக்கூடாதுன்னா என்னோட அண்ணா என்னோட தங்கை தம்பிகள்லாம் என்னை போட்டு வறுத்து எடுத்துருவாங்க. நான் சொன்னேன், இவா சொல்றது சொல்லட்டும், நீங்க இங்க பண்ணிடுங்கோ, அது நல்ல கதி கிடைக்கட்டும். உங்க ஊர் வாத்தியார் உங்க ஆற்றுல எப்படி உண்டோ அதை அப்படியே பண்ணுங்கோ, அதுதான் முறை, அதுக்காக விட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பினேன். ஞாபகம் இருக்கு எனக்கு அது. அதனால அங்க யாரா போனாலும் பண்ணலாம். பண்ணிட்டு உங்க ஊர்ல வந்து நீங்க உங்க வீட்டுல தான் அப்படி பண்ணுவீங்க, அந்த வருஷா வருஷம் பண்றது தான் உச்சிதமான காரியம். ஆனா அங்க ரொம்ப அழகா பண்ணி வைப்பா. அந்த தர்ப்பணம் பண்ணும்பொழுது அவ அப்பா சைடு, அம்மா சைடு, மனைவி சைடு, அப்புறம் தெரிஞ்சவர்கள் தெரியாது எல்லாருக்கும் சேர்த்து பிண்டம் வச்சு ரொம்ப நிறுத்தி நிதானமா. நிறைய பேர் வந்தே கேட்பா, நம்ம எங்க ரூம்ல தங்கி இருக்கோமோ அங்க வந்து கேட்பாதான் பண்ணணுமா சொல்லுங்க, பண்ணி தரணும்லாம் சொல்லுவா. அதெல்லாம் திருப்தியா பண்ணிட்டு பத்ரிநாதனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பினோம். நாங்க பத்ரியில வேற ஒன்றும் அந்த டைம்ல பார்க்கல. அப்புறமா தான் நிறைய இடங்கள்லாம் நான் பார்த்தேனே ஒழிய, இவ்வளவுதான் நாங்க பார்த்தோம். ஆனா அது மறக்க முடியாத அனுபவம். அந்த பத்ரி முதல் தடவை 2015 போகும் பொழுது தான் முடிச்சிடும் ஏன்னு கொண்டாடினோம் நாங்க. யமுனோத்ரி பார்த்து. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு சிஷ்ய அவா கால் ஸ்ப்ரெயின் ஆச்சு. அப்புறம் தான் சொன்னீங்க, யமுனோத்ரிக்கே ஒரு மாமி வரல, வயிறு டிஸ்டர்பன்ஸ் சொல்லிட்டு அவளை விட்டுவிட்டு தான் நாங்கள் யமுனோத்ரி போனோம். அதுக்கப்புறமா அந்த நம்பி சுவாமியுடைய சகோதரருடைய பரமபதம், அதுக்கப்புறமா என்னோட ஒரு சிஷ்யன் அவருடைய காலில் கீழே வந்து ஃப்ராக்சர் ஆனது, இதெல்லாம் தாண்டி அப்போதான் அந்த பகத்சிங் சொல்லிட்டு இருந்தான் டிரைவர். 2013 பொழுது அவன் அங்கே பத்ரியில் இருந்தானா. அந்த இதும்போது அவன் சொன்னான், பகவான் தான் காப்பாற்றி எங்களெல்லாம் வெளில கொண்டு வந்த, அப்படி இருந்து பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதெல்லாம் கேட்டு அப்படி பத்ரியை விட்டு நாங்கள் மீண்டும் இறங்கினோம். அவர் ரிட்டர்ன் வர வகையில் தான் விஷ்ணு பிரயாகை பார்த்தோம். அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. விஷ்ணு பிரயாகைனா சங்கமம், இந்த பக்கம் அலகனந்தா, இந்த பக்கம் தௌலி கங்கா, அப்படிலாம் நதியெலாம் எங்கே பார்த்துருக்கோம். அடிச்சுட்டு வரதெல்லாம் மலையிலேருந்துலாம் அதெல்லாம் பார்த்தோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த சங்கரோடதெல்லாம் பார்த்த ஞாபகம் எனக்கு இல்லை. அங்கெல்லாம் பஸ் நிற்காதுன்னு சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். அதனால பார்க்கல. அப்போல்லாம் தெரியாது இந்த விஷயம், மட்டும் எது தெரியுமே ஒழிய சங்கரை தபஸ் பண்ண இடம், ஸ்படிகலிங்கம்லாம் ஒன்றுமே தெரியாது. அப்படி கிளம்பினோம். திரும்பி வந்து பிப்பல் கோட்டி, அங்கதான் ராத்திரி நாங்கள் தங்கி. முக்கால்வாசி பதிலேருந்து ரிட்டர்ன் பிப்பல் கோட்டில தான் தங்குவா. ருத்ரப்பிரயாகம் ரொம்ப லேட் ஆகிடும், பிப்பல் கோட்டியில் தங்கிட்டு அடுத்த நாள் இப்படி கிளம்புற மாதிரி தான் பிளான். அப்படிதான் ஃபர்ஸ்ட் பத்ரி யாத்திரையோடது ஆச்சு. இந்த விஷயம் நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ இமாச்சல பர்வதராஜ் கி ஜெய். ஜெய் போலோ அலகனந்தா மாதா கி ஜெய். இந்த பத்ரியில் முதல் தடவை பிடிக்காத ஒன்னே ஒன்று என்ன, பக்கத்தில் இந்த குபேரன் முகம் தான். அன்று முதல் இன்று வரை மட்டும் ஒரு இரிட்டேஷன் உட்காந்துட்டு இருக்கு. சுவாமி பக்கத்தில் இந்த குபேரனை வச்சுட்டாலே, ஏன்னா இப்போ கொஞ்சம் மரியாதை இருக்கு. சரியா, நீ பண்ணுற பாக்கியம், சுவாமி பக்கத்தில் உட்கார வச்சிருக்கார் அப்படின்னு விட்டுட்டு நமக்கு கொஞ்ச நாளாவே, ரொம்ப நாளாவே குபேரன் ஆகவே ஆகாது. அது ஏன்னா எனக்கு தெரியாது. இது முக்கியமான விஷயம், பார்வதியை ஓரக்கண்ணில் பார்த்தார் அப்படிங்கிறதுனாலேயே நமக்கு இந்த குபேரன் மட்டும் சமகெடுப்பு. அதனால அதுக்கப்புறமா பிள்ளைகள் 2 உருப்படாத பிள்ளைகள், நல்லா கூப்பிடன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு விதத்தில் பாக்கியவான்கள், நாரத அனுகிரகத்தினால சத்கதி அடைஞ்சுட்டார். அது மட்டும் ஒரு ஒத்துக்க முடியாமல் இருந்தது. முதல் தடவைலாம் ஷீ குபேரனா ஐயா அப்படின்னு தான் தோணிட்டு எனக்கு. ஆனாலும் நானே பண்ண முடியும், பகவான் வச்சிருக்கான் பக்கத்தில், அவ்வளோதான். ஜெய் போல பத்ரி விஷால் பகவான் की जय. जय बोलो वेद व्यास भगवान की जय. जय बोलो महागणपति की जय. जय बोलो सरस्वती माता की जय. राधे कृष्ण.